சங்கீத புத்தகம் 128வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நாம இந்த வேளையில நமக்கு இருக்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த வசனத்துல நமக்கு கிடைக்கும். அதாவது முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால், நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து, அதாவது கர்த்தருக்கு முதலில் பயப்படுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதித்தால் மட்டும் போதாது, கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய நாமத்தை பிறரிடம் சொல்வது போதாது, கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். முதலாவது காரியம், நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நடக்க வேண்டும். 2வது காரியம், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அப்பொழுது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். 2வது கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்பொழுது நீங்கள் பாக்கியவதிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கேள்விக்குறி, என் வாழ்க்கையில் நன்மை ஏதும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். 2வது அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உன் கையின் பிரயாசத்தை கொண்டு நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் இப்படியாய் சொல்கிறார், எனக்கு பயந்து என்னுடைய வழிகளில் நீ நடந்தால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு பயந்தால் உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். என் வழிகளில் நீ நடந்தால் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருக்கு பயப்படுகிறோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் அவருடைய வழிகளில் நடக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மனிதர்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம், பூச்சிகளை பார்த்து பயப்படுகிறோம், கடன் பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படுகிறோம், வியாதிகளை குறித்து நாம் பயப்படுகிறோம், மனிதர்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? முதலாவது காரியம். 2வது காரியம், அவர் வழிகளில் நாம் நடக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய வழிகள் என்றால் அவருடைய வசனம் கைக்கொள்வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய நீதியை குறித்து கீழ்ப்படிவது, அவருடைய நீதியின் பாதையில் நடப்பதே அவருடைய வழிகளில் நடப்பதாகும். அப்பொழுது அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் உங்களுக்கு பாக்கியம் உண்டாய் இருக்கும். 2வது, நீங்கள் கர்த்தரோட வழிகளில் நீதியின் பாதையில் நடந்தால் உங்களுக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்காததற்கு காரணம், நம்ம வாழ்க்கையில நன்மை ஏன் நடக்கவில்லை என்பதற்கான காரியம் இதுவாகும். அப்போ கர்த்தருடைய வழியில நாம் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில்
கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனே புத்தியுள்ள ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, உங்க வாழ்க்கையில நன்மை இல்லை, உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது, உங்க வாழ்க்கை சமாதானம் இல்லை, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் அநேகம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யவில்லை என்று நீங்கள் எண்ணினால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வழியில நீங்கள் நடக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல, நீங்கள் ஆயுதப்படுத்தின பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால், கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், நீங்கள் கேட்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா உபத்திரமும் துன்பமும் கண்ணீரும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். நீ எனக்கு பயந்தவனாயிரு, நீ எனக்கு பயந்தவளாயிரு, நீங்கள் எல்லோரும் எனக்கு பயந்தவர்களாயிருங்கள், என்னுடைய வழிகளில் நடங்க. அவர் பரிசுத்தமான வழியில நடக்க சொல்லுகிறார். அவருடைய நீதியின் பாதையில உங்களை நடக்க சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, நித்திய ஜீவனை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவருக்கு பயந்தவர்களாய் அவருடைய வழிகளில் நடந்து பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அவருக்கு நீங்கள் பயந்தால், அவருடைய வழிகளில் நீங்கள் நடந்தால், அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால், அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான காரியம் செய்வார். ஆமென்.